அனைவருக்கும் வணக்கம். பாலமந்தரோட செய்தி மடலான மலரும் மொட்டுக்களோட பிப்ரவரி மாதத்தோட ஆடியோ மற்றும் வீடியோ பதிவு இது. இந்த இதழ்ல சொல்றதுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் கேட்கலாமா? இந்த மாதத்தோட முடிவுல நம்ம கின்ஷிப் கேர்ல 1185 குடும்பங்கள்ல இருந்து 2064 குழந்தைங்க இருக்காங்க. சரி, இப்போ நம்மளோட சோஷியல் ஒர்க்கர் ஒருத்தங்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் நம்ம பார்க்க போற சமூக பணியாளர் திருமதி சரண்யா தேவி. கடந்த ஒரு வருஷமா நம்ம கின்ஷிப் கேர்ல இருக்கிற இவங்களுக்கு குழந்தைங்களோட கல்வி, குழந்தை வளர்ச்சி, குழந்தை பராமரிப்பு போன்ற துறைகள்ல ரொம்ப ஆர்வம். இவங்க சேலம் மற்றும் நாமக்கலோட ரிமோட் சோஷியல் ஒர்க்கரா இருக்கிறாங்க. ஜனவரி மாதம் நம்ம கின்ஷிப் கேர்ல ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துச்சு. நம்ம கின்ஷிப் கேர் மூலமா பல குடும்பங்களுக்கும் பல குழந்தைகளுக்கும் சப்போர்ட் பண்றோம் இல்லையா? அதுக்கு தேவைப்படுற நிதிகளை திரட்டுறதுக்கு நமக்கு பெரிய ஊன்றுகோலா இருக்கிறது நம்மளோட வாலண்டியர்ஸ். அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? அதுக்கான ஒரு சந்திப்பு ஜனவரி 18ஆம் தேதி பாலமந்தர்ல நடந்தது. ஒவ்வொரு குழந்தையோட வாழ்வுலையும் கின்ஷிப் கேர் மூலமா என்னெல்லாம் மாற்றங்கள் நேர்ந்திருக்குன்னு சொல்லி பேசுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருந்துச்சு. இந்த சந்திப்புல சோஷியல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் கலந்துகிட்டு அவங்களோட தனிப்பட்ட அனுபவங்களையும் அங்க பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியோட முடிவுல பாலமந்திரம் நம்மளோட வாலண்டியர்ஸும் குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக எப்பவும் சேர்ந்தே செயல்படுவோம்னு ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனா தை மாதம் வந்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பொங்கல் திருவிழாதான். காஞ்சிபுரம் மாவட்டத்துல நம்ம சோஷியல் ஒர்க்கர் பெஞ்சமினோட முயற்சியால சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்ட இந்த பொங்கல்ல இசை, விளையாட்டுன்னு ரொம்ப ஆரவாரமா இருந்துச்சு. அடுத்ததா நேஷனல் மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப்னு சொல்லப்படுற NMMS தேர்வுகள் பத்தி பார்க்கலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்க இந்த NMMS தேர்வை எழுதலாம். இந்த பரீட்சையில தேர்ச்சி பெற மாணவர்கள் எல்லாருக்கும் பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படுது. எவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பு இல்ல? இந்த NMMS எக்ஸாம்ஸ்க்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக நம்ம கின்ஷிப் கேர்ல இருந்து PQI மற்றும் சாத்தி அப்படின்ற 2 நிறுவனங்களோட இணைஞ்சு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. இந்த வருஷம் நம்ம கின்ஷிப் கேர்ல இருந்து 13 குழந்தைங்க NMMS எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கின்ஷிப் கேர்ல இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ரோக்ராம் தான் ஹாப்பி ரீடிங். ஆங்கிலத்துல நல்லா பேசுறதுக்கும் இந்த மொழி மீதான தன்னம்பிக்கையும் ஆர்வமும் அதிகரிக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற வாலண்டியர்ஸ்னால வாரத்துக்கு 2 நாள் எடுக்கப்படுற இந்த கிளாஸ்ல உங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க சரியான நேரத்துக்கு வகுப்பு அட்டென்ட் பண்ண வைக்கிறது உங்களோட பொறுப்பு. இந்த மாதம் 13 குழந்தைங்க ஹாப்பி ரீடிங் ப்ரோக்ராம்ல புதுசா என்ரோல் ஆயிருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் மற்றும் 3ஆம் வகுப்பு குழந்தைங்க இருக்கிற ஹாப்பி ரீடிங் ஃபவுண்டேஷன்லயும் 3 புதிய குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் கார்னர், அப்புறமா சில்ட்ரன்ஸ் கார்னர். முதல்ல பேரண்ட்ஸ் கார்னரை பார்க்கலாம். குழந்தைங்களோட உரிமைகளை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துறதுக்கான உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் குழந்தைங்களுக்கும் இருக்கு. குழந்தைங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். நம்ம அப்படி கேட்கும்போது குழந்தைங்க அவங்க மதிக்கப்படுறதாவும் அவங்களோட உணர்வுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு உணருவாங்க. இது மூலமா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் இடையிலான உறவு வலுவடையும். அது மட்டும் இல்லாம ரொம்ப சீரான முறையில குழந்தைங்க அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். தங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு அப்படின்ற உணர்ற குழந்தைங்க எவ்வளவு கடினமான தருணத்திலையும் ரொம்ப தெளிவான முடிவை எடுப்பாங்க. இத வீட்டுல எப்படி வழிமுறைப்படுத்தலாம் தெரியுமா? குழந்தைங்க பேசுறப்போ இடையில நிறுத்தவோ திருத்தவோ வேண்டாம். தினமும் 10 நிமிடமாவது உங்க குழந்தைகிட்ட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம செலவு பண்ணுங்க. எந்த ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடியும் அவங்க சொல்றத முழுசா கேளுங்க. தினமும் அந்த நாளோட முடிவுல இன்னைக்கு என் குழந்தை பேசினத நான் நிஜமாவே காது கொடுத்து கேட்டனா அப்படின்ற கேள்விய உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கோங்க. அதோட விடை இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு திருப்பியும் ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா ஒரு குட்டி ஸ்டோரிக்கான டைம். இந்த கதையோட பேரு தி மேங்கோ ட்ரீ, அதாவது மாமரம். ராஜு அவனோட பாட்டியோட ஒரு அழகான கிராமத்துல இருந்தானாம். ஒரு நாள் ஒரு சுவையான மாம்பழத்தை சாப்பிட்ட ராஜு அதோட விதைய அவங்க வீட்டுக்கு பின்னாடி தோண்டி புதைச்சு வச்சானாம். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஓடி போய் பார்த்தானா, இன்னும் ஏன் இது மாமரமாவே வளரல அப்படின்னு அவன் அவங்க பாட்டி கிட்ட கேட்டானா. அவங்க பாட்டி சிரிச்சுட்டே சொன்னாங்களா, நல்ல விஷயம் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாதான் நடக்கும் ராஜு, நீயும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ராஜு தினமும் போய் அந்த விதைய பாத்துக்கிட்டே இருந்தானா. தண்ணி ஊத்துனானா, உரம் வச்சானா, மண்ணையும் பதப்படுத்தினானா. ஆனா எதுவுமே நடக்கலையா. நிறைய வாரம் அப்படியே போச்சு.
ஆனா ஒரு நாள் அதுல இருந்து 2 சின்ன இலைகளை பார்த்தானா. ராஜுவுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு அது ஒரு அழகான மரமா வந்துச்சான். சில வருஷங்கள் கழிச்சு ஒரு மே மாசம் அந்த மரம் ஃபுல்லும் சுவையான மாம்பழமா. அந்த மாம்பழத்தை அவன் எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிட்டானா. அப்பதான் அவனுக்கு அவங்க பாட்டி சொன்னதும் ஞாபகம் வந்திருக்கு. சரி, இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? எனக்கு 3 விஷயங்கள் புரிஞ்சுது. நல்ல விஷயங்கள் வளர்றதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். கடினமான உழைப்பு இருந்தா எப்பவுமே வெற்றி நிச்சயம். அதே மாதிரி வெற்றியும் மகுடமும் பொறுமையா வெயிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த கதை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். இதோட இந்த இதழோட முடிவுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.